வணக்கம் தோழர்களே. ருச செய்திகளின் வாயிலாக இன்று உங்களோடு பேசுவதற்கு மிகவும் மகிழ்கிறேன். இப்படி சொல்வதற்கு காரணம், இன்று மதியம் 12 மணி அளவில் இந்திய உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு முக்கியமான உத்தரவு தான் காரணம். பாரத அரசு வங்கி தேர்தல் பத்திரங்கள் விற்றது, அது அரசியல் கட்சிகள் மாற்றியது தொடர்பான விவரங்களை அளிக்க ஜூன் 30 வரை கால அவகாசம் கேட்டு தாக்கல் செய்த மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு மட்டுமல்லாமல் நாளை செவ்வாய்க்கிழமை 5 மணிக்குள் எல்லா விவரங்களையும் நீங்கள் தந்தாக வேண்டும் என்று சொன்னதோடு, அந்த விவரங்களை திரட்டி தேர்தல் ஆணையம் வரும் வெள்ளிக்கிழமை 5 மணிக்குள் தனது இணையதளத்தில் முழுமையாக வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து விட்டது. இதைதான் மகிழ்கிறேன் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஏப்ரல் 2019 முதல் இன்று வரை இந்த 5 ஆண்டு காலத்தில் 22,217 பத்திரங்களை ஸ்டேட் பேங்கிடமிருந்து பெற்று இந்த நாட்டினுடைய நிறுவனங்கள், கார்பரேட்டுகள் எல்லோரும் அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளித்திருக்கிறார்கள். இங்க இருக்கிற திமுக இருந்துட்டு, பிஜு ஜனதா தளத்தில் இருந்துட்டு, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் வரை எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுல தலைவர் எப்பொழுதுமே முன்னாடி இருக்கிறாரு. நமது இந்த நாட்டிற்காக 20 மணி நேரம் உழைத்து கொண்டு அப்பப்ப லேசாக கண்ணை ஏறுவதை தவிர மற்றபடி தூங்காத நமது பிரதமர் கூட, அவருடைய கட்சி கூட மிகப்பெரிய அளவில் இதில் வாங்கியிருக்கிறது. எனவே அந்த விவரங்களை தொகுத்து வெளியிடுவதற்கு கொலெக்ட் அண்ட் ரிலீஸ், அதற்காகத்தான் ஜூன் 30 வரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேரம் கேட்டது. இன்று நடந்த விசாரணையின் போது அந்த விசாரணை எல்லா தொலைக்காட்சிகளிலும் முழுமையாக ஒளிபரப்பானது. ஆங்கில தொலைக்காட்சிகளில், வட இந்திய தொலைக்காட்சிகளில் முழுமையாக ஒளிபரப்பானது. முழுமையாக கண்ணுற்றேன். அதில் பாரத அரசு வங்கிக்காக வாதிட்டவர் மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே. அவர் சொன்னார், 22,217 பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. அவைகளோடு அந்த பத்திரங்களை பல்வேறு பாரத அரசு வங்கி கிளையில் அரசியல் கட்சிகள் மாற்றி பணமாக்கி கொண்டது, ரெடம்ஷன். இதை ரெண்டுத்தையும் எடுத்து கொலேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை அது. எனவே தான் நாங்கள் வந்து ஜூன் 30 வரைக்கும் நேரம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாதிட்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரை பார்த்து கேட்டது, நாங்கள் உத்தரவு பிறப்பித்த அந்த நாள் முதல் இன்று வரை இந்த 26 நாட்களில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செய்தது என்ன என்று கேட்டார். இதுக்கு மேல என்ன செய்யறீங்கன்றதெல்லாம் அப்புறங்க, நாங்க கொடுத்த அந்த உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்த என்ன செய்தீர்கள்? Did you complied with our order என்று கேட்டார். ஹரிஷ் சால்வேயால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த இடத்தில்தான் அடுத்தடுத்து விவரங்களை எடுத்து வெளியிட்டார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட். 1, இப்படிப்பட்ட பத்திரங்களை பாரத அரசு வங்கி விற்கும் போது அதனை பெயின் ஸ்லிப் கொடுத்தோ, அல்லது ஒரு செக்கை கொடுத்தோ, அல்லது ஒரு டிமாண்ட் டிராஃப்டை கொடுத்தோ தான் அவர்கள் வாங்கியிருப்பார்கள். அந்த விவரம் உங்களிடம் இருக்கிறது. 2வதாக, அந்த பத்திரங்கள் எந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனை பணமாக்குவதற்கு சென்னை, கொல்கத்தா, மும்பை, டெல்லி ஆகிய 4 தலைநகரங்களிலும் தான் உள்ள பாரத அரசு வங்கியினுடைய சில குறிப்பிட்ட கிளைகளில் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்று இருப்பதால் அந்த புள்ளி விவரமும் உங்களால் எடுக்க முடிந்ததே. யூ ஆர் ஆக்சஸ் டு those details, those datas என்று சொல்லி இதை ரெண்டுத்தையும் இந்த 26 நாட்களுக்குள்ள தாராளமா செய்து முடிச்சு இருக்கலாம் என்று சொன்னதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. எனவே அடுத்தபடியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவை பிறப்பிக்கும் பொழுது நாளை 5 மணிக்குள் மொத்த விவரத்தையும், இந்த 44,434 பத்திரங்கள் பற்றிய விவரம், பத்திரங்கள் பிளஸ் அதனை ரிடம்ஷன், அதை பணம் ஆக்கிய விவரங்களை எடுத்து 5 மணிக்குள் நீங்கள் கொடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதனை
தனது இணையதளத்தில் வருகின்ற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள் வெளியிட்டு விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் தேர்தல் அறிவிப்பும் வெளியில வரப்போகுது, இன்னொரு பக்கம் இந்த பத்திரங்களும் வெளிவரப்போகுது. இதில் மகிழக்கூடிய விடயம் என்னவென்றால், இதனை இந்த பத்திரங்கள் ரகசியமாக கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த நாட்டுடைய அரசியல் கட்சிகளுக்கு நிதி தருவதற்கு இந்த பத்திரங்களை அறிவித்த உடனேயே இதை பற்றி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் இந்த நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வகித்த TS கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடன் நானும் அவரும் மட்டுமே விவாதிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை தூர்தர்ஷனில். அந்த நிகழ்ச்சியின் போது நான் குறிப்பிட்டேன், இது கிரானிக் கேபிட்டலிசம் என்று சொன்னேன். அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்களை தருவது. மைன்ஸை கொடுக்கலாம், விமான நிறுவனங்களை கொடுக்கலாம், அரசு சொத்துக்களை கொடுக்கலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இதுக்கு தான் அதை கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாது மக்களுக்கு. ஏன்? இது இந்த பத்திர ரகசியம். இது வந்துட்டு கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி அப்படிலாம் சொன்னதெல்லாம் உச்சநீதிமன்றம் ஏத்துக்குச்சு. அதுக்கு ஏத்துக்கல, அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்கு அப்படி சொல்லி தட்டி விட்டுடுச்சு. அன்னைக்கு இது கிரானிக் கேபிட்டலிசம், அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வசதியாக அரசு கொள்கை முடிவுகளை எடுத்து செயல்படுவதற்கு வழிவகுக்கும் என்று சொன்ன அந்த கருத்தை ஐயா TS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அது இந்த பதிவு இன்னைக்கு இருக்கும் தூர்தர்ஷன்ல. இந்த இளையவர் சொன்னதை நான் ஏற்கிறேன் என்றே அவர் சொன்னார். அதுதான் இந்த தேர்தல் ஆணையம் ஒருபோதும் ஏற்கல. இந்த மாதிரி ஒரு ரகசியமான சீக்ரெட் ஃபண்டிங் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இதை நடைமுறைப்படுத்தியது மோடி அரசு. தூக்கி எறிந்ததோடு உச்சநீதிமன்றம் இதனை தேர்தலுக்கு பிறகு தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்று SBI வைத்து மேற்கொண்ட நகர்வையும் இன்றைக்கு முறியடித்து தூளாக்கி வெளியிடு என்று சொல்லி உத்தரவையும் பிறப்பித்து, அவ்வளவுதான், நாளைக்கு அது வந்துடும். அடுத்தபடியா கிரானிக் கேபிட்டலிசம் என்ன அப்படின்றது நம்ம விளக்கலாம். பாருங்க இந்த நிறுவனம் இவ்வளவு பணம் கொடுத்தது, பாருங்க அடுத்த 3 மாசத்துல அந்த நிறுவனத்துக்கு இது கொடுத்துருக்குது அப்படின்னு கொலேட் பண்ணி நம்ம வெளியில இருந்து கொலேட் பண்ணி பத்தியா வெளியிடலாம். அப்ப தெரியும் இந்த நாட்டுக்கு 20 மணி நேரமோ 24 மணி நேரமோ இல்ல கூடுதலா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 25 மணி நேரமோ மோடி எப்படி ஒழிச்சிருக்கிறாரு, உழைத்திருக்கிறாரா, நாட்டை ஒழிச்சிருக்கிறாரா என்கின்ற விவரம் வந்துவிடும். எதை பார்த்து பாஜக அச்சமுற்றதோ, தங்களுடைய முகத்திரை கிழிந்து விடும் என்று நினைத்ததோ அது வெளியே வரப்போகிறது. அங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற திமுக ஆகட்டும், இன்னும் மற்ற கட்சிகள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே எங்க இருந்து ஃபண்ட் வந்துச்சு மக்களுக்கு தெரியணுங்க. இங்க ஒரு 611 கோடினா ஒரிசால 720 கோடி. ஒரிசா ஒரு முன்னேறிய மாநிலம் இல்லையா? ஏன்னா அங்க வளங்கள் இருக்குது, ஏராளமான கனிம வளங்கள் இருக்குது, அது பயங்கரமா கொள்ளையடிக்கப்படுது. எனவே அங்க நிதி போய் குவிஞ்சு இருக்குது. ஒரு முறை நான் என்னோட இந்த கார்ப்பரேட் ஜனநாயக புத்தகத்தில் அது எழுதுன அந்த டீட்டெயில, அங்கே வெட்டி எடுக்கக்கூடிய இரும்பு தாதுக்களுக்கு சும்மா ஒரு பேருக்கு ஒரு ராயல்ட்டி கொடுத்துட்டு எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்கன்றதையெல்லாம் ஆராய்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதி MP ஷா அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னாரு. இந்த கொள்ளையடிக்கக்கூடிய இரும்பையெல்லாம் உரிய விலைக்கு வித்தா அதுல வரக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு ஒரிசால இருக்கக்கூடிய வறுமையையே ஒழித்து விடலாம் என்று சொன்னார். யார் சொன்னது? விசாரணை நடத்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஆனா அது யார் காதலையும் விடல. அவ்வளவுதான், அறிக்கை கொடுத்தா ஓரம் வையே, அப்புறம் பார்த்துக்கலாம். இது மோடியினுடைய ஜனநாயகம். சோ அப்படிப்பட்ட அந்த மாநிலம் பெற்றது 700 கோடிக்கு மேல. அப்புறம் மராட்டியத்தெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம், அங்கெல்லாம் என்னென்ன வந்திருக்குதுன்னு எல்லா விவரமும் தெரியும். ஸோ வர வெள்ளிக்கிழமை இந்த நாட்டுக்கு நல்ல நாள். இன்றைக்கு அதற்கான கால்கோல் விழா நடத்தி விட்டது இந்திய உச்ச நீதிமன்றம். அதற்காக அந்த நீதிமன்றத்துக்கு நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்களே, கட்சிகள், கார்ப்பரேட்டுகள், பன்னாட்டு நிறுவனங்கள் இவைகளினுடைய கூட்டணி தான் இந்த நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடிப்பதற்கும் இந்த நாட்டினுடைய சந்தையை கொள்ளையடிப்பதற்கும் மூலமான கூட்டணி ஆகும். மற்றதெல்லாம் சாதா கூட்டணி. பிஜேபிக்கு 40 கட்சி, காங்கிரஸோட சேர்ந்து இந்தியா கூட்டணியில 30 கட்சி, இதெல்லாம் சாதாரண விஷயம். உண்மையான கூட்டணி ஆட்சியினால் பலன் பெறுபவன்
ஆட்சியாளர்களுக்கு ரகசியமாக நேரடியாகவோ மறைமுகமாக கொடுப்பதுதான். இதுதான் கூட்டணி. அது இல்லாத இடமே கிடையாது. ஏதோ இடதுசாரிகள் இருக்கிற இடத்துல அது ரொம்ப கம்மியா இருக்குமே தவிர அங்கேயும் இருக்கும். பணம் இல்லாத எந்த கட்சியால் அரசியல் பண்ண முடியும்? அவங்க கேட்கறாங்க அந்த மாதிரி. முடியும். அண்ணா செய்தாரு. சில்லறையாவே குலுக்கி கட்சியை நடத்தினாரு, ஆட்சியை முடிச்சாரு. அவரால் முடிஞ்சது. மற்ற யாரால முடிஞ்சது? யாராலையும் முடியல. இப்ப ஆம் ஆத்மி கட்சி அந்த மாதிரி செய்யுது. ஓரளவுக்கு இந்த சந்தா வாங்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை செய்கின்றன. அவ்வளவுதான். முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. ஆனா இது இருக்கு இல்லைங்களா, இது விற்கிறது, செல்லிங் அவுட். அதைத்தான் உச்சநீதிமன்றம் சரியான இடத்தில் கழுத்தை பிடித்து விட்டது. அன்றைக்கு கழுத்தை பிடித்தது, இன்றைக்கு நெறித்தே விட்டது. என்ன செய்வார்கள் என்று பார்ப்போம். ஆனால் நாம் இந்த நாட்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ஆதரவாக நின்று இந்த நாடு ஜனநாயக விழிப்புணர்வு பெற உழைப்போம். தோழர்களே, லைக் கொடுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள், அதிலேயே உங்களுக்கு தெரிந்த விவரங்களையும் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.